அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் சேனலை எங்களுடைய சொந்த செலவுல நடத்திட்டு வரோம். எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். நீ தாய்க்கு பின் தானமா இருப்பான் என்று பார்த்தேன். எனக்கு இரண்டாம் தானி வந்ததே பாரண்டி. அது உன்னை சொல்லி தவறு. மன்னனா இருந்தவன் மதுமருந்தினானே, அது என் முதல் தவறு. திருமண வயதில் ஒரு மகள் இருக்கின்ற போது நான் திருமணம் செய்து கொண்ட இரண்டாவது தவறு. நல்ல குடும்பத்திலே பிறந்த ஏழை மக்களுக்கு வாழ்வளிக்காமலே சரியாக நீரை சொல்லாமலே வாதாட சிறை வைத்தேனே, அது என் மூன்றாவது தவறு. நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டான். ஆனால் நீ நல்லவனே அல்ல. குக்களை விடுத்து கூண்டில அழைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமனம் வீசினாலும் அது குக்கரோ குக்கர் என்று மாலை வளைத்துக் கொண்டு என்னடா குக்குரு குக்குரு உக்கல இல்ல உன்னை நாய் சொல்றாரு. நன்றி கட்டவன். உடலிருந்தே கொள்ளும் வியாதி நீதான். உடந்தாக நோய் எட்டந்தான் நோய் இல்லையா. மதுவிலே மயக்க சென்றால் இந்த தேவடியாருக்கு வாழ்வழித்து உனக்கு தரங்கட்ட நாயி. நாம் யார் தெரியுமா? இந்த மரத்தின் எந்த மரமும் உழைக்காது. நீ நினைக்கலாம் ஆட்சி பிடிக்கலாம், அது ஒன்று தாண்டி நடக்காது. நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாவீர பீஷ்மன். ஏன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை திறந்த சந்திர மன்னனுக்கு பரிமள கந்தி என்ற ஒரு கண்ணை மனமுடித்தால் தேவரெல்லாம் பூமாரி பொழிதார்கள். மகாவீர பீஷ்மன் அன்று உரைத்தார்கள் தேவர்கள், நீ நினைத்தால் உயிர் போகும். அந்த இடத்திலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். நீ நல்லவளா இருந்திருந்தால் உன்னுடன் என் மேல் படலாம். நீ ஒரு தரங்கட்ட நாய். தேருக்கு கொடுக்கிற விஷம், பாம்புக்கு பல்லிலே விஷம், இந்த செவடியாளுக்கு உடல் முழுவதும் விஷம். அரசு நன்றி கொண்டால் தெய்வம் நின்றுதான். நீ மட்டும் எத்தனை காலம் இந்த மண்ணில் இருக்க போகிறாய்? ஒரு காலம் இருக்க மாட்டாய். உடலிலே கொள்ளும் வியாதி இறக்கிறாய். என்னையே கூட்டி கொடுத்து நாட்டகவத்து நாடுபடி நாயி. நான் இந்த கொலையை செய்து விடுவேன். ஆனால் அந்த இடத்திலே பிறந்தவன் நான் மணிமாறன். மறப்போ மன்னிப்போ மரபிலே பிறந்தவன். என் உடல் மூச்சு முழுங்க காற்றும் மேற்படப்படா. நல்லவளா இருந்திருந்தா நல்ல வழி போவீங்க. உங்களுக்கு முன்ன நான் போறேன். உங்களுக்கு ஒரு இடம் பார்த்து வைக்கிறேன். ஆனால் வந்து இங்க நீங்க மட்டும் நிலைச்சு வாழ மாட்டேன். உனக்கு முன்னதாக இடம் பார்த்து வைக்கிறேன். அவன் சத்தான வண்டி வைக்கணும், 10 பேர் பின்னாடி போகணும், மோத்த வைக்கணும், வெடி வைக்கணும், எவ்வளவு கஷ்டம். இப்ப பார்த்து அவரே சத்தாரு, அவரே போய் பத்துக்கினாரு. இதே மாதிரி ஊர்ல சாவு அவனே போய் சத்த பத்துக்கினா வேட்டி பிரச்சனை பால் கூட அவன்கிட்ட குத்தாடிச்சிடலாம். அவனே போய் அங்க பத்துன்னு சேர்த்துவான். செலவே கிடையாது நமக்கு. இதெல்லாம் வித்தியான காலம் அப்படிதான் போகணும். போ என்ன விஷயம்னா இதுல எனக்கு பிடிச்சது சொல்லுமா. இப்படியே கிழவனை போட்டு தட்டேன். எத்தனை வந்து ஒண்ணு வரணுமா? ஆமா 49 50 ஆச்சுன்னு. ஓகே ஓகே. அவர் ரெடியா இருக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஒன்னும் ஆகல. விளம்பரம் கொடுத்துக்கிற டிவில. என்ன கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்ல டிவில கொடுத்துக்கிறாரு. நான் ஒருத்தர் லவ் பண்றேன். யார் சொல்லுமா? நிஜமா பண்ணுது. சொல்லுமா. போயிட்டாரு அவரு. யாரு? எப்ப இந்த வாட்ச் வச்சுதான் கட்டினாரு. அவர் எங்கம்மா போயிட்டாரு? கையில வாட்சி கட்டினாரு. அவர் நல்லா இருப்பாரு. அப்ப இவரு சரி நீங்க சும்மா தானே
ஏன் எப்படி சொல்றீங்க? சரி பரவாயில்ல, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். நான் என்ன பண்ண சொல்லு. எனக்கு இதுக்கப்புறம் அடையாளம் வேணாம். அவ்வளவுதான் நான் கேட்கறேன். நல்லா இவரு பேண்ட் போட்டுருக்கேன். நல்லா இருக்கு. இவரா குட்டியா ரெடி தான் இருக்கிறாங்க. பூச்சிக்கணும், நீ தான் போய் பார்க்கணும். நான் பேசிடுறேம்மா, அதெல்லாம் கவலைப்படாத. ஐயா ரெடியாரு வரேன். சண்டை வரக்கூடாது, கல்யாணம் அதெல்லாம் ஒண்ணுமே வராது. பேசி சண்டை வாங்க. சரி உட்கார அடை கொடுக்கணும். உட்காரு. சரிம்மா, இப்ப நான் என்ன பண்ணோம்? என்ன விஷயம்னா ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிட்டோம். சொல்லுமா. அந்த கிழவனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன? ஆக்சுவலி அந்த கிழமை என்ன ரேப் பண்ணவே இல்லை. நான் சும்மா நடி போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். ஆமா. எதுக்காக சொல்றேன்னா, ஐயா கொஞ்சம் இப்போ சமீபத்துல எல்லாம் நியூஸ் பார்த்திருப்பீங்க. பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 16 வயசுக்குள்ள இருக்கும். அந்த குழந்தைய ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணாங்க. சொல்றதுக்கு நம்மளுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. என்னன்னா அந்த குழந்தைன்னு கூட பார்க்காத அந்த குழந்தைய சில வாலிபர்கள் கொஞ்சம் வயசானவங்க அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு வேலை பார்த்துட்டாங்க. அந்த குழந்தை உயிரோடு இல்லை, செத்து போயிடுச்சு. எதுக்கு சொல்றேன்னா, அதுல ஒரு வயசான ஆளை கலந்துருக்குறாங்க. மதுபானம், கஞ்சா, ஆச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிமையாகி மது மயக்கத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம ஒரு குழந்தையுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதனால தயவு செய்து மதுபானம் அருந்துறவங்க சொல்லுவாங்க, உடம்பு டயர்டா இருக்குது அதனால குடிக்கிற அப்படி இப்படின்னு. லிமிட்டட்னு ஒண்ணு இருக்குது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னுவாங்க. அதனால அளவுக்கு மிஞ்சி எதையும் சாப்பிடாதீங்க. ஏன்னா இவெல்லாம் சொல்ற, இவளே தேவையா சாடுறா, இவெல்லாம் சொல்ற நினைப்பாங்க ஒரு சிலர். நான் நினைச்சேன் ஒரு விஷயத்த அனுபவப்பட்டா மட்டுமே தெரியும், அனுபவப்படலன்னா தெரியாது. வயசுல பெரியவங்க சொல்றது சத்தியமா நான் கேட்பேன். அதுவும் அவங்க நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு யோசிச்சுட்டு பிறகுதான் கேட்பேன். ஏன்னா அவங்க ஒரு சிலர் கூட நல்லதுக்கு இருக்கும் கெட்டது இருக்கும். எதுக்காக சொல்றேன்னா, குழந்தையினுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப இந்த கிழவனை நான் ரேப் பண்ணல, எதுவும் நடக்கல, ஆனா ரேப் பண்ணு போய் சொன்னேன். முதல்ல நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும், நம்மளே நம்பணும். இவன் நம்மள இந்த கிழமை இதை போட்டு தட்டு இவன் போயிடுச்சு. அதனால குழந்தை அந்த மாதிரி ஒரு குழந்தை லைஃப் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து பெண்களை தெய்வமா மதிங்க. அதிகமா நம்ம சைட்லாம் இது நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் பாண்டிச்சேரி, அந்த பக்கம் கள்ளக்குறிச்சி, அந்த மாதிரி சைட்ல தான் இதெல்லாம் நடக்கிறது. ஏன்னா நம்ம பக்கத்துல அதிகமா பெண்களை தெய்வமா மதிக்கிறோம், அதனாலதான் நடக்கிறது இல்லை. அது போல தயவு செய்து பெண்களை தெய்வமா மதிங்க. சரி, அது இருக்கமா. முக்கியமா இந்த உலகத்துல அதிகமா பெண் தெய்வங்கள் தான் அதிகமா இருக்கும். அதனால பெண்களை தெய்வமா மதிங்க. அதெல்லாம் இருக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல. பாண்டிச்சேரி நடந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் நியூஸ் பார்த்தா தெரியும். நியூஸ் பார்த்து விட்டாதானே காலை 8 மணி வரை நைட் பண்ணலாம். சீரியல் பார்த்து ஆயிடுங்கிறாங்க. ஏன்னா நியூஸ் பார்க்க விடுறாங்க கொஞ்சம் எங்க விடுறாங்க. சீரியல் பார்த்து ஆயுது கிடக்குறாங்க. சோறு ஒரு கும்பம் நாத்தாடிக்குது சோறு, அதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எல்லாம் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சரி வீடு, சரி பரவாயில்ல. இப்ப நான் என்ன பண்ணேன், அந்த ஆளு போயிடால தளபதி. ஆமா, எப்படின்னா கூட்டு வந்துடுறேன். இங்கேயும் போயிருக்க மாட்டான், கை கேட்டா உட்காந்துருப்பான். நம்ம இட்டு வரேன். எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏத்து. 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏத்து. என்ன பண்ண இவ்வளவு வேலை செஞ்சேன்னா அவரோட ஒண்ணு பக்கத்துல படி வச்சேன், கால் தூக்கி போட்டேன், கத்தனா லபலபலாம் கத்தனேன், அதுல சொத்தி எழுதி கொடுத்தேன், அதுல கொலை பண்ண சொல்லி பிடிச்சேன். நான் இவ்வளவு வேலை செஞ்சேன். 2 லட்சம். ஏண்டா இவ்வளவு வேலை பண்ணேன். ஆமா, நேத்து கூட தான் ஒரு கப் காபி, ஒரு கப் டீ, 4 போண்டா, 2 வடை போண்டா வாங்கி தரல. போண்டா வடிக்கா கொலை பண்ண நன்றி கட்ட பையா. போண்டா வடிக்கா தனமா பேசுறேன் பாரு. நேத்து போண்டா வடிக்கா இவ்வளவு காபி நல்லா ஸ்ட்ராங்கா போட்டாங்க. காப்பி இதுக்கெல்லாம் நான் இதெல்லாம் பண்ணியிருந்தான். வேற என்ன ஏப்பா சேட்டா 2 லட்சம் ரூபாய் வேணுமாமே. டே ஆனா பொறம்போக்கு புளியா மரம், அம்போக்கு ஆலமரம் வாங்கி துண்ணா. ஏன் ஆர்பாடுல தார் காசு முடிஞ்சு அம்மா சம்பந்தி எனக்கு குடுக்காச்சு முடிஞ்சு மெயின் ரோட தேஞ்சு போன முடிஞ்சு. டே 2 லட்சம் வந்துட போறேன். போடா.